ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்ரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 1/6/2025 சம்ருதி SM05க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் பிடிபடலைன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டுட்டாலும் சீபோர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டுருக்கோம். உங்களுக்கு டெய்லி சீபோர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இன்றைக்கி சம்ருதி ட்ரா பார்க்க போகிறோம். இது வந்து ஞாயிற்றுக்கிழமையுடைய புது ட்ரா நண்பா. ஸோ இது வந்து இன்றைக்கி நம்மளுக்கு 5வது ட்ரா. மொத்தம் 4 ட்ரா முடிஞ்சிருக்கு, இன்றைக்கி 5வது ட்ரா. ஸோ நம்ம லாஸ்ட்டு 2-3 ட்ராவாக வந்து நம்ம வந்து மிஸ்ஸிங் சீரியல் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா புது ட்ராக்களுக்கு ஃபுல்லாகவே சீரியல் தான் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நம்ம சீரியலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த ட்ராவும் நம்ம சீரியல் நம்பர் தான் பார்க்க போகிறோம். அதனால தான் எக்ஸோட வேலை வந்து மிஸ்ஸிங் சீரியல்னு கொடுத்துருக்கேன். ஸோ மிஸ்ஸிங் சீரியலை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து SN 1 2 3 4 5 6 7 8 9 0. ஸோ இது எல்லாமே சீரியல். ஸோ இதுலேருந்து வந்தது போக வராது தான் நம்ம டச்சாக உருவாக்கிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த ட்ராவுக்கும் அதே ஃபார்மேட் தான். ஃபஸ்ட்டு நம்ம ஃபுல் போர்டு பார்ப்போம், அதுக்கடுத்து 65D பார்ப்போம், அதுக்கடுத்து நம்ம ABC போர்டு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆல் போர்டு பார்த்துடலாம். ஆல் போர்டுங்கிறது வந்து ABC போர்டு கிடையாது நண்பா, ஃபுல் போர்டுக்கு சேர்த்து தான் நம்ம ஆல்னு கொடுத்துருக்கோம். இதில் என்னென்ன வந்திருக்கு வரலன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 காணும், 8 9 0 இருக்குது. ஆளில் 7 மட்டும் நம்மளுக்கு காணும். இப்போ 65D 4D இதில் பார்ப்போம். 1 இல்லை, 2 3 4 5 6 7 இல்லை, 8 9 0. ஸோ 1 7 நம்மளுக்கு 65Dயில் இல்லை. இப்போ ABC போர்டு பார்ப்போம். 1 2 3 4 5 6 இல்லை, 7 இல்லை, 8 9 இல்லை, 0 இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த கெஸ்ஸிங்கில் நம்மளுக்கு கிடச்சிருக்க நம்பர்ஸ் வந்து ஆல் போர்டில் 7, நம்மளுக்கு 65D 4Dயில் வந்து 1 7, இதில் வந்து நம்மளுக்கு வந்து 6 7 9 இருக்குது. இப்போ இதில் கனெக்ட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இதில் 3லேயுமே காமனாக இருக்கிறது வந்து 7, 3லேயும் காமனாக இருக்கிறது 7. அதே மாதிரி ஃபார்மெட்டில் காமனாக இருக்கிறது நம்மளுக்கு வந்து 1 9, டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது நம்மளுக்கு வந்து 6. ஸோ இதுதான் இந்த ட்ராவில் நம்மளுக்கு கிடச்சிருக்க நம்பர். இப்போ நம்ம இன்றைக்கி வந்து சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்குறோம். அப்போ இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுக்க போகிற நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 ஒற்றைப்படை இருக்குது, ஒரே ஒரு ரெட்டைப்படை இருக்குது. அப்போ இந்த ட்ராவுடைய சீபோர்டு வந்து நம்மளுக்கு வந்து 1க்கு சான்சஸ் இருக்குது நண்பா. இந்த ட்ராவில் சீபோர்டு அல்லது ஆல் போர்டு 1 வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சீபோர்டில் 1 வர அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி சப்போர்ட்டில் வந்து நம்ம வந்து 6 7 9 வைக்கலாம். 6 7 9 சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம பெய்ர்ஸ் போட்டலாம் நண்பா. பெய்ர்ஸை பொறுத்த வரைக்கும் 61 71 91 67 69 79. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு பெய்ர்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த 6ல் ஒரு பெயர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ட்ரா சீபோர்டை பொறுத்த வரைக்கும் நான் வந்து 1 மட்டும்தான் நான் எடுத்துருக்கிறேன். சப்போர்ட்டடாக வேணுண்டா 6 7 9க்குள்ளே நீங்கள் ஜான்ஸ் பண்ணிக்கோங்க. சீபோர்டில் 1 வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டு எந்த மெம்பர்ஸும் கிடையாது, எல்லாமே நம்ம ஃபார்மேட் படி தான் போட்டிருக்கோம். ஒருவேளை கெஸ்ஸிங் பிடிப்படலைன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் சீபோர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துருக்கோம். எனக்கு சீபோர்டுக்கு டெய்லி நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன்
ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுலேயும் இந்த ஸ்கிப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுறவங்களாம் ஃபுல்லாக பார்த்துருங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான் நம்ம பார்த்துருக்குறோம். இதில் எல்லாத்துலேயும் அடி கொடுக்குறதா இருந்தால் நம்ம இது எல்லாத்தையுமே அடி கொடுக்கலாம். 1 2 3 4 5 6 7 இல்லை 8 9. ஸோ வலது பக்கம் நம்மளுக்கு வந்து 6 7 9. இடது பக்கம் 1 7. இடது பக்கம் 1 7 இருக்குது. வலது பக்கம் 6 7 9 இருக்குது. ஸோ ஒரே ஒரு நம்பர் நம்ம வந்து 1 கொடுத்தோம். ஸோ 1ஓட 7 கொடுக்கலான்னு பார்க்குறேன். 1 அல்லது 7 எடுத்துக்கலான்ப்பா. 1 அல்லது 7க்கு சான்சஸ் இருக்குது. ஸோ என்னதை நம்ம கெஸ் பண்ணி எடுத்தாலும் நம்ம வந்து மறுபடியும் அதை திருப்பி பார்க்கும்போது ஒரு குழு கிடைக்கும். ஸோ அந்த குழு தான் இது, 1 அல்லது 7. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 6 திருப்பி போட்டோம்னா, அதாவது 6 திருப்பி போட்டால் 9. அப்போ 6 9 1 7 இந்த மாதிரி பிரிக்கலாம். அப்போ இங்கே பெயர்ஸ் நம்மளுக்கு குறைஞ்சிரும். 6 பெயர்ஸை இன்னும் குறைச்சிடலாம். 2 பெயர்ஸை குறைச்சிடலாம். மொத்தம் 4 பெயர்ஸ் மட்டும் தான் நிற்கும். 7 1ஐயும் 6 9ஐயும் நம்ம தூக்கிடலாம். இதே ஃபார்மேட்டில் வர்றதா இருந்தால் 7 1ஐயும் தூக்கலாம், 6 9ஐயும் தூக்கலாம். ஸோ 4 பெயர் தான் நிற்கும். இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். அதே மாதிரி நண்பா, நம்ம சேனலில் நான் ஃபஸ்ட்லேயே சொன்னதான், எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. வேணுண்டா நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அதுக்கு மேலே எனக்கு குழப்பமாக இருக்குது, ஒன்றும் புரியலை அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் சி போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த ஸ்கிப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுற நண்பர்கள் மட்டும் ஃபுல்லாக பார்த்துருங்க. ஏன்னா இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான். அதே மாதிரி ரிசல்ட்டுக்குள்ளேயும் யாரும் குழப்பிக்காதீங்க. நேற்றுக்கான ரிசல்ட்டும் முந்தானத்துக்கு ரிசல்ட்டும் நான் ஃபஸ்ட்லேயே சொன்னேன். இது புதுட்ரா சம்ருதி. அதே மாதிரி நம்மளுடைய கெஸ்ஸிங் வந்து எப்போதுமே வாரம் டு வாரம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவது ஞாயிறு டு ஞாயிறு, திங்கள் டு திங்கள், செவ்வாய் டு செவ்வாய், புதன் டு புதன்கிற ரிசல்ட் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால் நேற்றுக்கான ரிசல்ட்டோட யாரும் குழப்பிக்காதீங்க. இது எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட் எடுத்து நம்மளுடைய எக்ஸை பயன்படுத்தி பாருங்கள். சேம் ஃபார்மேட் தான் காட்டும். தனிப்பட்டு இதில் எந்த நம்பர்ஸுமே நம்ம எடுக்கலாம். நம்ம அவங்களுக்கு வேணுன்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 1/6/2025 சம்ருதி SM05க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.